வார்த்தைகளின் வலிமை. இட்ஸ் அ பவர் ஆஃப் வேர்ட்ஸ். யூஸ்வலாக இந்த வரிகள் அதிகமாக பொருந்தக்கூடிய ஒரு பிளேஸ் ரிலேஷன்ஷிப் தான். ரிலேஷன்ஷிப்பில் ஆண் பெண் 2 பேருமே பிரியறதுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது வார்த்தைகள் பரிமாற்றம் தான். கோபத்தில் உதிர்க்கிற வார்த்தைகள் நஷ்டத்தில் தான் முடியும். ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற பிரச்சனையில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளை அதிகமாக பசங்க மறந்துடுவாங்க. பிகாஸ் அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, கிரிக்கெட், வீடியோ கேம்ஸ், ட்ராவலிங், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் கேர்ள்ஸ் மறக்க மாட்டாங்க. அவங்க சூஸ் பண்ணுறது தனிமை. ஸோ அந்த டைம்லையும் அந்த என்டையர் டே, ஈவன் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற வர மந்த், இயர்ஸ் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நம்ம மட்டும்தானே எல்லாமே, நம்மளை பற்றி மட்டும்தான் அவங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் ஒய்ஃபை ஹர்ட் பண்ணுற வார்த்தைகளை தவிர்க்க பாருங்கள். ஜஸ்ட் லீவ் தட் பிளேஸ் ஆர் அக்செப்ட் யுவர் மிஸ்டேக். நமக்கு என்ன ஒரு அல்டிமேட் எய்ம், அவங்க எப்பயுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அதுக்காக விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே இல்லையே. அவங்கக்கிட்ட தோத்தாலே